பொதுவா ஜோசியனா எப்படி பாப்பாங்க? ஒரு கிளி வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரு சீட் எடுக்க சொல்லி அதுல என்ன பலன் வந்திருக்கோ அப்படியே சொல்லுவாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. ஆனா இப்ப நான் காட்ட போற ஜோசியத்தை பாத்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த வாஸ்து நிபுணர் நானு. இந்த வாஸ்துலயே எண்கள் கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னா எண்கள் போன் நம்பரை வச்சு பலன் சொல்றேன். போன் நம்பர் வச்சா நல்லா இருக்க. இந்த வீடியோ பார்க்க உங்கள நிறைய பேருக்கு கடன் இருக்கும். அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிறதுக்கு அருமையான ஐடியா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா அழுதுருவீங்க. இப்ப ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாரு உங்களுக்கு. சரி. ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு. ஓகே. அவர் ரொம்ப பிரச்சனை கொடுக்கறாரு. இன்னைக்கு கொடுக்கலன்னா பாரு உன்னை என்ன பண்ற பாரு, கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு பயப்படுத்துறாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த பேருக்கு பக்கத்துல பாதுகாப்புன்னு போட்டுடலாம். ஒருத்தர் கடன் கொடுத்திருக்காரு எனக்கு. அவர் கடனை கொடுன்னு எனக்கு கேட்டே இருக்காரு. இப்போ வந்து அவர் பேர் சுபாஷ் அப்படின்னா சுபாஷ் பக்கத்துல பாதுகாப்புன்னு போடணுமா? பாதுகாப்புன்னு போட்டுக்கலாம். இப்ப ஒரு ட்ரூ காலர்ல போட்டுட்டீங்க, அவரோட பேரை பதிவு பண்ணிட்டீங்க. நம்பரை நான் சேவ் பண்ணும்போது அப்படி சேவ் பண்ணிடணும். அச்சச்சோ, அப்படின்னா என் கான்டாக்ட்ல இருக்க பூரா பைய பக்கத்துலயும் பாதுகாப்புன்னு போடணுமே. அடுத்தபடியா கடைசி வீடியோ, எல்லாரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு பாருங்க. கேட்கக்கூடிய நபர் அவர் பாக்கெட்ல என்ன ரூபாய் வச்சிருக்காரோ, 50, 100 இல்ல 1000, அந்த ரூபாய் நோட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டுல இருக்கக்கூடிய எண்களை வைத்து உங்களுக்கு எப்போ எந்த காலகட்டங்கள்ல வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுல வந்து சொல்ல முடியும். ஓகே, புரியுதுக்காக சொல்றேன். ஒரு 10 ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா 10 ரூபா எடுத்து கொடுத்து அப்படின்னா அதுல என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு எதுக்காக சொல்லுவீங்க? ஆமா. இதெல்லாம் இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அவ்வளவுக்கு கிரைண்ட். இது 3ல நீங்க ஒரு ஜோசியம் பார்க்கணும்னா என்ன ஜோசியம் பார்ப்பீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.